மத்திய அரசு நிறுவனமான BSNL தொடர் நஷ்டத்தை சந்தித்து வந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் ஆட்சியில் தொடர் லாபத்தை ஈட்டியுள்ளது. 2024-25 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் 261 கோடி ரூபாயும் 4ஆம் காலாண்டில் 280 கோடி ரூபாயும் BSNL நிறுவனம் லாபம் ஈட்டியுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் ஆட்சியின் கடைசி ஆண்டான 2014ஆம் நிதியாண்டில் 14,979 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்த BSNL நிறுவனம் 11 ஆண்டு கால பிரதமர் மோடியின் ஆட்சியில் தொடர் லாபத்தை ஈட்டியுள்ளது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தொடர் லாபத்தை BSNL நிறுவனம் ஈட்டியுள்ளது. இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு வரலாற்று மைல்கல்லை BSNL நிறுவனம் எட்டியுள்ளது. 18 ஆண்டுகளில் முதல் முறையாக BSNL தொடர்ச்சியான காலாண்டு நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. 2023-24 நிதியாண்டின் 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாய் நிகர லாபத்தை BSNL பதிவு செய்துள்ளது என்று கூறினார். 4ஆம் காலாண்டில் 280 கோடி ரூபாய் நிகர லாபத்தை BSNL பதிவு செய்துள்ளதன் மூலம் இந்த உந்துதல் நீடித்தது மட்டுமல்லாமல் வலுவடைந்துள்ளது என்றும், இந்த சாதனை பிரதமரின் உறுதிப்பாடு, சுயசார்பு மற்றும் டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற இந்தியாவிற்கான ஒரு சக்தி வாய்ந்த சான்று என்றும் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார்.